அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து அலேஸ் ப்ளூவில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் செஷன், ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குள்ளார தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது 47 மண்டேல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கேண்டில் தான் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். அதான் 47,363.40க்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ இல்லைனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா ஸோ மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கால் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நல்ல மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஸோ மார்க்கெட் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு இன்னைக்கு. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து மேலே வரும் 48,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது எதனால அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஒன் டேல நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் 47,363.40க்கு மேலே வந்து என்ன சொல்றதுன்னா ஓப்பன் ஆனால் மேலே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆகலை அந்த மாதிரி. ஆனால் க்ளோஸ் ஆன இடம் வந்து நம்ம பார்த்தோன்னா தெரியும். க்ளோஸ் வந்து எந்த இடம் இருக்குன்னா 47,456.10க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த இடம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே தான் மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன் மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கு. ஸோ இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஒயிட் கலரா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா சார்ட் தான். அது கொஞ்சம் டார்க் மோட்ல இருக்கு, இது வந்து ஒயிட் மோட்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து எப்பவுமே ட்ரெண்ட் சேஞ்சிங் வந்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்றேன்னா கொஞ்சம் பழமையான இண்டிகேட்டர் தான் இது. ஆனா இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் ஒரு கன்க்ளூஷன் எல்லாம் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ கூட போட்டேன்னா ஒரு 3 lakhs வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி செல் சிக்னல் வந்து என்னைக்கு போட்டுச்சு அப்படின்னா ஜனவரி 17ஆம் தேதி வந்து ஒரு செல் சிக்னல் போட்டு 46,750 44,450 கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் போயிட்டு ஹோல்டு பண்ணணும், பை சைடு வந்து ஹோல்டு பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியாதவங்க மறுபடியும் போயிட்டு அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே வந்து வீடியோவில் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம்னா ஒரு 48,500 வரைக்குமே இப்போ வந்து மார்க்கெட் வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு பை போட்டிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸை தாண்டி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 ரீசன் வச்சு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக மேலே வரும் அப்படின்னு. ஸோ இது வந்து உடனே வந்துருங்களா, உடனே நாளைக்கு போயிட்டு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கே எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளார மார்க்கெட் வந்து மேலே வந்துடும். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி இடத்துல ஓப்பன் பண்ணால் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போறான்னு பார்த்தீங்கன்னா 47,600, பிவோட் பாயிண்ட் வந்து 47,395, சப்போர்ட் வந்து 47,255. இன்னைக்கு ஹை வந்து 47,529, லோ வந்து 47,191, ஓப்பன் வந்து 47,318, க்ளோஸ் வந்து 47,456. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து க்ளோஸ் ஆன இடம் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பை வந்துருச்சா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பன் ஆன இடத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு. ஆனால் லோ ஹை வந்து 529. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷருக்குள்ளார வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பை ட்ரெண்டுக்குமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என்னோட இண்டிகேட்டர் படி பை ட்ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு. இன்னைக்கு ஹை வந்து 47,529க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ்னா கூட ஒரு 48,300 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா ஸோ அங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் 48,000 வந்து ஒரு செகண்ட் டார்கெட்டாகவும் போட்டு நாம வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் மட்டும் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது எந்த இடம்னா ஸோ அந்த க்ளோஸுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப இந்த க்ளோஸுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகிறப்ப இந்த பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா மறுபடியும் இந்த பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிற பார்க்குறது வந்து மார்க்கெட் வந்து மேலே போகாமல் கீழே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷனில் ஓப்பன் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னா பிவோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னா இந்த சப்போர்ட் ரேஞ்ச் 47,255 வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பை ட்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கண்டிஷன். கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷனும் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷனும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஹைடு பண்ணிட்டு சொல்றோம் ஸ்டாக்ஸ்ல. ஸோ ஸ்டாக்ஸ்ல வந்து நேற்று வந்து 3 சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே வீடியோவில். ஸோ ஆக்சிஸ் பேங்க் சொல்லியிருந்தேன். ஆக்சிஸ் பேங்க்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1106.75 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு மேலே தான், அதாவது ஒரு 3 மணிக்கு மேலே தான் வந்து டச் ஆனிச்சு. 106.75 டச் ஆனால் கூட ஒரு 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம போட்ட இடத்துல வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி சொல்லியிருந்தேன். ஸோ இண்டஸ் ஐஎன்டியில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். 1526.45 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து டச் பண்ணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் 1526 1533 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ மூணாவது வந்து ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க்ல என்ன சொல்லியிருந்தா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து மறுபடியும் கட் பண்ணால் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல் டைம் வந்து 1089.95 90லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 94 ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே வந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஎன்பி. ஸோ பிஎன்பியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 126.50. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா ஸோ மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பிஎன்பியில் 126.50. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போதான் கொஞ்சம் வந்து தடுமாறிட்டு இருக்கு. நல்லா ஏறிட்டு இருந்த மார்க்கெட் ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாறிட்டு இருக்கு. ஒரு சின்ன டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. அது எந்த இடம்னா 776.85. ஸோ அந்த இடம் வந்தால் மறுபடியும் செல் எடுக்கலாம். இல்லைன்னா 756.70 வந்தால் நம்ம வந்து பை எடுக்கலாம் எஸ்பிஐல. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து மறுபடியுமே மேலே வரதுக்கான பாசிபிள் இருக்கு. ஹையை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 1450 இல்லை 70 வரைக்குமே நாளைக்கு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் வந்து கொஞ்சம் பை சைடு வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ மொத்தம் 3 பேங்க் தான். ஒன்று வந்து பிஎன்பி 126.50 120.50 சப்போர்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன் 776.85 வந்து ரெசிஸ்டன்ஸ், 756.70 வந்து சப்போர்ட். ஸோ மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி ஹையை கட் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் 1450 இல்லை 70 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் படியும் பார்த்தீங்கன்னா பைல தான் இருக்கு. ஹெச்டிஎஃப்சியும் கொஞ்சம் வந்து பை வர மாதிரி தான் தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பைக் வர நேற்று அடிச்சிருக்கு. நேற்று வந்து மார்க்கெட்டில் வந்து உட்காரல நான். ஸோ இன்னைக்கு அதாவது சாட்டர்டே தான் பார்த்தேன். இந்த 11.25 கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1430லேருந்து 20 பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஏறி இறங்கியிருக்கு. ஏயு பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா 577லேருந்து 599 வரைக்கும் ஒரு ஸ்பைக் வந்து அடிச்சிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதுதான் 3 பேங்க் பிஎன்பி, எஸ்பிஐஎன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பை ட்ரெண்ட் தான். நாளைக்கு கொஞ்சம் சி சைடு போனோம்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.